எரிபொருள் தட்டுப்பாட்டு பிரச்சனையை சமாளிக்க அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அமல்படுத்தப்படுவதாக மத்திய அரசு கூறியிருக்கிறது. எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை சீரமைக்க மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிலிண்டர்களை பதுக்குதல், கள்ளச்சந்தையில் விற்பனை செய்தல் போன்ற செயல்களை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வரக்கூடிய சூழலில் இந்த பிரச்சனையை சமாளிக்க அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அமல்படுத்தப்படுவதாக மத்திய அரசு கூறியிருக்கிறது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை சீர்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் கூறியிருக்கிறது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் சிலிண்டர்களை பதுக்குதல், கள்ளச்சந்தையில் சிலிண்டர்களை விற்பதல் போன்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக செயல்பட வேண்டும். மத்திய அரசு இதை சீராக கண்காணிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தி இருக்கிறது, அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறது. இதன் மூலமாக எப்படியெல்லாம் எரிபொருள் தட்டுப்பாட்டை குறைப்பதற்கான முயற்சிகளை எடுக்க முடியும்? 1955 வருட எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் என்று சொல்லப்படும் சட்டத்தின் கீழ் புதிய விதிமுறைகளை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. இதன் மூலமாக உள்நாட்டிலே தயாரிக்கும் எல்பிஜி முழுவதுமே அரசு நிறுவனங்களான இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பிபிசிஎல் மற்றும் ஹெச்பிசிஎல் மூலம் மட்டுமே விநியோகிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு தனியார் எரிபொருள் நிறுவனங்களுக்கும், அதாவது ரிலையன்ஸ் மற்றும் நயாரா போன்ற நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாட்டிலே சமையல் எரிவாயு உருளை தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு அதன் விநியோகத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்த விரும்புகிறது. எந்தெந்த பகுதிக்கு எவ்வளவு விநியோகிக்க வேண்டும், எந்தெந்த சமயங்களிலே விநியோகிக்க வேண்டும் என்ற அனைத்து முடிவுகளையும் அரசு நிறுவனங்களான இந்தியன் ஆயில் கார்பரேஷன் போன்ற எரிபொருள் நிறுவனங்கள் மூலமாக நடைமுறைப்படுத்த விரும்புகிறது. எரிபொருள் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி யாரும் எல்பிஜி சிலிண்டர்களை பதுக்கவோ அல்லது கள்ள சந்தையில் விற்கவோ கூடாது என அத்தகைய நடவடிக்கைகளை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அரசு முன்கூட்டிய, அதாவது தட்டுப்பாடு ஏற்படும் என்ற செய்தி நாடு முழுவதும் பரவிக் கொண்டிருக்கும் இந்த நிலையிலேயே அதே சமயத்தில் நேற்று மத்திய அரசு எடுத்திருக்கும் முடிவுகளின்படி மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சரான ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்திருப்பது என்னவென்றால், இல்லங்களுக்கு வழங்கப்படும் எல்பிஜி சப்ளைக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையிலே தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்படும் கேஸும், அதாவது எரிபொருளும் இல்லங்களுக்கு திருப்பி விடப்படும் என தெரிவித்திருக்கிறார். அதே சமயத்தில் பெட்ரோல், டீசல் விலை ஏற்றப்படாது எனவும் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய நடவடிக்கைகளுக்கு துணையாகத்தான் அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதன் மூலமாக இல்லங்களிலே சமையல் செய்வதற்கு எல்பிஜி தொடர்ந்து தட்டுப்பாடின்றி கிடைக்க வேண்டும். 21 நாட்களுக்கு பிறகுதான் அடுத்த சிலிண்டரை ஒருவர் வாங்க முடியும் என்கிற உத்தரவை ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 25 நாட்களுக்கு பிறகுதான் இனி புதிய சிலிண்டரை ஒருவர் வாங்க முடியும். இதுவரை 21 நாட்கள் முடிந்த பின்னர் புதிய சிலிண்டரை வாங்கலாம் என்று இருந்தது. அந்த கால அவகாசமும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய நடவடிக்கைகள் மூலமாக எல்பிஜி தட்டுப்பாட்டை தடுப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. பூங்கொழி, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அமலுக்கு வருகின்ற காரணத்தின் மூலமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் எவ்வளவு விரைவாக சீரமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம்? அதாவது இப்போதைக்கு எரிபொருட்களிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக எல்பிஜியை அரசு முன்னிலைப்படுத்தியிருக்கிறது. பிற எரிபொருட்கள் மற்றும் அதன் துணை பொருட்கள் போன்றவற்றின் தயாரிப்பை குறைத்து முழுவதுமாக தங்களிடம் உள்ள ஃபீட் ஸ்டாக், அதாவது மூலப்பொருட்களை எல்பிஜி உற்பத்திக்கு அனைத்து எரிபொருள் தயாரிப்பு நிறுவனங்களும் பயன்படுத்த வேண்டும் என்பது அரசின் கருத்து. அதன் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாடு முழுவதும் அனைத்து இடங்களுக்கும் பரவலாக எல்பிஜி கிடைக்க வேண்டும், எங்கும் தட்டுப்பாடு வரக்கூடாது என்பதற்காக இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இப்போதைக்கு 1 மாதம் வரை எல்பிஜி விநியோகம் செய்வதற்கு போதுமான அளவு இருப்பு இருக்கிறது. ஆனாலும் கட்டாரிலிருந்து எரிபொருள் வருவது ஹோர்முஸ் நீரிணை பாதிப்பு காரணமாக தடைபட்டிருப்பதன் காரணமாக பெரும்பாலான எரிபொருள் இந்தியாவுக்கு வருவது தடைப்பட்டிருக்கிறது. ஆகவே வேறு இடங்களிலிருந்து கேஸ் போன்ற எரிபொருட்களை வாங்க வேண்டும்.
அப்படி இல்லாத சூழ்நிலையில் இப்போது உள்ள எரிபொருளை சேமித்து பயன்படுத்த வேண்டும் என திட்டமிட்டு அரசு இத்தகைய நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் வரும் நாட்களிலே அதிக அளவு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம், குறிப்பாக எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சம் இருப்பதால் இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.